வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல தமிழகத்துல நடந்த இரு நிகழ்வுகள் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானது. அதை குறித்து தான் பாரி அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். வணக்கம் பாரி. வணக்கம். சாரி பாரி, உங்களை மீட் பண்ணதுக்கு முன்னாடி தான் ஒரு கட்சியில சேர்ந்துட்டு வந்துட்டேன் நானு. ஓ ஆமா, அதையும் நம்பிட்டாங்க. அதற்கான விளக்க காணொலியை என்னோட வருண் டாக் சேனல்ல போட்டிருக்கேன். அதற்கான ஒரு ப்ரொமோஷன் தான் இது. பாரி, நீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ தப்பா பேசிட்டோன்ற மாதிரி கோத்தோட பார்த்தாங்க. அதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வரும் முன் காப்போம் அப்படிங்கிறது. இது அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருமே அப்ளை பண்றது தான். பட் நம்ம சொன்ன கருத்து திருச்சி சொன்ன பார்த்தாங்க. பட் தொடர்ந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக, குறிப்பா சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சமீபத்துல நீங்க ஒரு ட்வீட் பகிர்ந்தீங்க. அந்த காணொலியை போய் நான் பார்த்தேன். ஐயோ ஏன்டா பார்த்தோன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குதுன்னு. இது குறித்து என்ன சொல்ல இருக்கு உங்களுக்கு? ஒரு ஊடகத்துல அதை எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஊடகத்துக்கு ஒரு பாராட்டை நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதை ஒரு சின்ன செய்தியா, துணுக்கு செய்தியா சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனா அது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனை தமிழ்நாட்டுக்குள்ள அது உருவாக்கிக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான கல்ச்சர் தமிழ் சமூகத்துக்குள்ள, தமிழ் இளைஞர்கள் மத்தியில பரவிக்கிட்டு இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டினதாக அந்த ஊடக செய்தி இருந்தது. ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு செய்திகளில் பார்த்துருப்பீங்க. 3 சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த வழக்குல காவல்துறை அதிரடியாக சில பேரை கைது செஞ்சு மொத்தமா 6 பேரை கைது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுல 3 பேர் யங்ஸ்டர்ஸ், அந்த பொண்ணுங்க கூட படிக்கிற ஒரே வயசு சார்ந்தவங்க, அந்த பொண்ணுங்களோட காதலர்கள். மற்ற 3 பேர் பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல அதுல. ஏன்னா காவல்துறை போகும்போது நிறைய பேர் தப்பிச்சு வரும்போது தான் பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த புள்ளிங்கோ என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வாழ்வியலை வாழக்கூடிய ஒரு 3 பேர். ஸோ இதுதான் அங்க நடந்தது. இப்ப இது என்ன சொன்னாங்கன்னா, அந்த 3 பெண் பிள்ளைகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு, வன்புணர்வுக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள்ல வந்தது. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்களை யாரும் கடத்திட்டு போல. அந்த பொண்ணுங்களா இந்த பசங்க கூட போயிருக்கிறாங்க. இப்போ ஒரு காதலன் ஒரு காதலியோட போறது ஒண்ணு. இதுதான் நீங்க சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த சில பேர்லாம் சொன்னாங்கல்ல, ஒரு காதலன் ஒரு காதலியோட ஒரு இரவு நேரத்துல தனியா பேசிக்கிறது அது தப்பு கிடையாது அப்படின்லாம் பேசுறாங்க. இயற்கை அதாவது இயற்கைக்கு பின் தான் இயக்கம். பேசும்போது அவன் முகம் வந்துட்டு போகுதுங்க, அதான் போற பக்கம் ஒரு 2 தட்டு தட்டிட்டு போறேன் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த இடத்துல இப்ப இது என்ன சொல்லுவீங்க? இது இயற்கைன்னு சொல்லுவீங்களா? நீங்க கொஞ்சம் விளக்கி சொல்லிருங்க. அது ஏன்னா காவல்துறை போய் அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்காக போனப்ப, சரிங்க, முதல் அந்த சிச்சுவேஷனை கரெக்டா சொல்லிடுறேன். 3 பெண்கள், 3 சிறுமிகள். அது சொல்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. பட் சரி, 3 சிறுமிகள் பள்ளி கூடத்துல படிக்கிறவங்க, காலேஜ் கூட கிடையாது, பள்ளி கூடத்துல படிக்கிறவங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொண்ணு இவங்களுக்கு காதலர், இவங்க 3 பேருக்கும் 3 காதலர்கள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது ஏன் இந்த எல்லாரும் பொதுமைப்படுத்தி சொல்றேன்னா, பொதுவா தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா காதல் பொது உடைமை, படம்லாம் வருது இல்ல, காதல் பொது உடைமைன்னு, அந்த மாதிரி இது பொதுவா தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. 20,000 போயிருச்சு வியூ, நீங்க ஷேர் பண்ணி விட்டு இன்னும் 19,000 39,000 போயிருக்கு. தப்பான விஷயத்த மக்கள் செருப்புகள்கிட்ட அடிப்பதற்காக போடுறோம். புரியுதுங்களா? அப்பதான் குற்றங்களை குறைக்க முடியும் சமூகத்துல. ஏன்னா அது நம்ம தமிழர் பண்பாட்டுல தப்பு செஞ்சவங்க எல்லாம் கரும்புலி செம்புலி குத்தி மொட்டை அடிச்சுலாம் கழுது மேலே ஏத்திலாம் ஊர்வலம் போடுவாங்க. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படத்துல கூட அதே நிகழ்வு இருக்கும். அந்த இது எதுக்கு அப்படின்னா, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நிகழ்வு. என்ன மேட்டர்னாங்க, காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் வச்சு பாரி ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் உள்ள போய் பார்த்தா நடிச்சவங்க யாருமே தமிழ்நாட்டுக்காரங்க இல்ல. ஆனா சொருகி இருக்க கருத்து லெஸ்பியனிசம் யாருமே தமிழ்நாட்டுக்காரங்கள. தமிழ் படத்துல எடுத்து இந்த மாதிரி ப்ரொபகண்டா மூவிஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை தமிழர்கள் கவனமாக அணுகணுங்கிறதுக்காக தான் அதுக்கான எதிர்ப்பை தெளிவாக பதிவு செஞ்சு அந்த ப்ரொபகண்டா மூவியை வச்சே நம்மளுடைய தமிழர் வாழ்வியலை மக்கள் மத்தியில கடத்தணும். இது எவ்வளவு தப்பானதுன்னு சொல்லி அதை கண்டிக்கிற விதமா நம்ம மக்கள்கிட்ட நல்ல சரியான வாழ்வியலை கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய நோக்கம். சரி, ஓகே. இப்ப என்ன ஆகுனா, இந்த 3 பெண் பிள்ளைகள் அவங்க குடும்பங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 பேருக்கு ஒவ்வொரு பேர் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒரு பொண்ணு என்ன சொல்லும், அவங்க வீட்டுல ஃபங்க்ஷனு, நான் அவங்க வீட்டுக்கு போறேன். இந்த பொண்ணு என்ன சொல்லும், இவங்க வீட்டுல ஃபங்க்ஷனு, நான் அப்படி போறேன். இந்த மாதிரி 3 பேரும் ஜிக்ஸாக்கா அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க போய் நான் சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு விளையாண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. போன குழந்தைங்க திரும்ப வரல. அன்னைக்கு நைட்டு வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கு திரும்ப வரல. உடனே வரலன்னா என்ன, இந்த பொண்ணோட வீட்டு கல்யாணத்துக்கு தானே போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு கால் பண்றாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு, எங்க வீட்டுல எல்லாம் எந்த கல்யாணமும் இல்லைங்க, உங்க வீட்டுல கல்யாணம் சொல்லிட்டு தாங்க அந்த பொண்ணு போயிருக்குன்னு சொல்லி இந்த 3 பேரண்ட்ஸும் மாறி மாறி ஃபோன் பண்ணிக்கிட்டதுல இந்த 3 பெண் பிள்ளைகளும் பொய் சொல்லிட்டு போயிருக்காங்கிறது தெரிஞ்சிடறாங்க. அப்புறம் போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க.
எங்க 3 பெண் பிள்ளைகளை காணோம் அப்படின்ட்டு. காவல்துறை கம்ப்ளைண்ட் வாங்கினோடனே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோனை ட்ரேஸ் பண்ணோடனே இந்த 3 ஃபோன் நம்பரும் ஒரே ஏரியாவில், அந்த ஏரியாலாம் சொல்ல விரும்பல, சென்னையில் இருக்க ஒரு பகுதி, அந்த ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட அரசாங்க பில்டிங்கு பக்கத்தில் அது அந்த ஒரு சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. 3 பெண் பிள்ளைகளும் அங்கே தான் இருக்கிறாங்கங்கிறது, அங்கே தான் அந்த ஃபோன்ஸ் இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருது. அந்த ஃபோன்ஸ் அங்கே தான் கடைசியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை என்ன பண்ணுறாங்க, மேபி அவங்க கிட்னாப் பண்ணியிருக்கலாம் குழந்தை, அந்த 3 பெண் பிள்ளைகளையும் யாரோ கிட்னாப் பண்ணியிருக்கலாம், ஹாஸ்டேஜாக வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஃபோர்ஸோட போயிடுறாங்க. ஒருத்தங்க 2 பேர்லாம் போல, போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீஸ் வந்து ஃபுல் போலீஸ் போய் சுற்றி வளைச்சிருக்காங்க. அந்த ஏரியாலேருந்து யாரும் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்பக்கம் பின்பக்கம் சைட்லன்னு அந்த எந்த ஏரியாலேருந்து சிக்னல் கட் ஆயிருக்கோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாக செக் போஸ்ட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. போயிட்டு அதுக்கப்புறம் தேடிட்டு போயிருக்கும் பொழுது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோடைய மேல் பகுதியில் இந்த பெண்கள் பார்க்கும்போது பசங்க தெரிச்சு ஓடி இருக்காங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போயிட்டு எங்கடா இந்த பெண்ணுங்கள்னு பார்த்தா இந்த 3 பெண்களும் நிர்வாண கோலத்தில் ஒரே பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்க முழுமையான ஆல்கஹால் போதை, அதிகமாக போதை, அதுக்கப்புறம் அந்த என்னென்ன போதைகள்லாம் இருக்கும் அந்த போதை இதுலலாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னே தெரியல. மீட்டிருக்காங்க, மீட்டு அவங்கள முகாமுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் தப்பிச்சு ஓட போகிற பசங்களை எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. அதில் தான் சொன்னபடி 3 பேர் சின்ன பசங்க, ஜூனியர்ஸு, இவங்க வந்து அதாவது அவங்க மைனர்ஸு, அந்த 3 பசங்களும், மித்த 3 பேர் வந்து பெரியவங்க. இவங்கெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாக்குமூலங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு ஆர்ஜி இதான் நடந்திருக்கு, செக்ஸுவல் ஆர்ஜி, கூட்டுப்பாலியல் இது வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து அந்த இதில் கலந்துக்கிட்ட பசங்க எல்லார் மேலேயும் போக்சோ சட்டம், ஏன்னா பெண்கள் வந்து மைனருங்கிறதுனால மைனர் பசங்க மேலேயும் போக்சோ சட்டம் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மைனராக இருக்கீங்கிறதுக்காக போக்சோ பாயாதெல்லாம் கிடையாது. போக்சோ சட்டம்ங்கிறது மைனராக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் ஆபத்தான இதுதான். ஸோ அவங்க மேலேயும் போக்சோ சட்டம் தான் பாஞ்சிருக்கு. அதில் இப்போ இந்த போக்சோ சட்டத்தில் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லா சட்டத்திலையும் கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரூஃபை சப்மிட் பண்ணுவாங்க. காவல்துறை வந்து ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி தான், அது சிம்பிளாக சொல்கிறேன் புரியுற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கொலை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கையங்கலமாக காவல்துறையை பிடிச்சிருது. இப்போ ரெட் ஹேண்டடா இது நார்மலான ஒரு கொலை வழக்கில் நீங்கள் கைதாவீங்க. இந்த கொலை வழக்கில் எப்படி சட்டம் செயல்படும்னா, காவல்துறை இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லி உங்க மேல குற்றத்தை நிரூபிக்கணும் கோர்ட்ல. அது வரைக்கும் நீங்க இன்னசென்ட், புரியுதா? அது வரைக்கும் நீங்க இன்னசென்ட், உங்க மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. இந்த குற்றத்தை காவல்துறை வந்து நிரூபிச்சு காட்டணும். இதுதான் வந்து மற்ற சட்டங்களுக்கு பொருந்தும். அக்யூஸ்டு. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நீங்க வந்து உங்களை அவங்களால கரெக்டா அந்த லொகேஷன் இதெல்லாம் வச்சு உங்களை நிறுவ முடியல, அந்த மர்டர் வெப்பன், அந்த மோட்டிவேஷன் இதெல்லாத்தையும் காமிச்சு அது கன்வின்சிங்கா அவங்களால நிறுவ முடியல அப்படின்னா நீங்க நிரபராதியாக வெளியில வந்துருவீங்க. ஸோ நீங்க கொலையே பண்ணியிருந்தாலும் அந்த கொலையை நிறுவிதான் உங்களை குற்றவாளின்னு ஆக முடியும். அதுக்கு தான் காவல்துறை வந்து ஆதாரங்கள் கேட்பாங்க, அதுக்கு தான் உங்களோட வாக்குமூலங்கள் வாங்குவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது போக்சோ சட்டத்தில் அப்படியே மாறும். போக்சோ சட்டத்தில் என்ன அப்படின்னா, நீங்க குற்றவாளி, கான்விக்ட். இப்போ நீங்க என்ன பண்ணணும், நான் நிரபராதின்னு நீங்க உங்களை நிரூபிச்சுக்கணும். எப்படி பாசிபிள்? ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தை தரப்புல இருந்து உங்க மேல குற்றம் சுமத்தப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க குற்றவாளி ஆயிடுறீங்க. நீங்க அதுக்கு எந்த ஒருமே பண்ணலாலும் உங்க மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டுரும், நீங்க வந்து சிறைக்கு போய் தான் ஆகணும். ஆனா உங்க சைடு இருந்து நீங்க சொல்லணும், நீங்க ப்ளீட் பண்ணி அதுக்கான ஆதாரங்களை நீங்க திரட்டி கொண்டு வந்து, நான் பாருங்க நான் இங்க இல்லை அதுன்னு உங்களை நீங்க நிரபராதின்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க தான் வந்து மெனக்கிடணும். காவல்துறை மெனக்கிட தேவையில்லை. காவல்துறை ஒண்ணுமே இல்லை, கேஸ் ஃபைல் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம், அவங்க வந்து தண்டனைக்குள்ளாயிருவாங்க. காவல்துறை சைட்ல இருந்து வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நீங்களே தான் நான் குற்றம் இல்லை, இது என் மேல சுமத்தப்பட்டது பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லி நீங்க தான் ப்ரூவ் பண்ணி தப்பிச்சு வரணும். ஸோ இதுதான் இந்த 2 சட்டத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். நம்ம புரியுதுங்க சொல்லணும். நார்மல் ரேப் கேஸுக்கும் போக்சோ சட்டத்துக்குள்ள வரக்கூடிய கேஸுக்கும் என்ன வித்தியாசங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த பசங்களோட லைஃப் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த பசங்க இதுல பங்கு பெற்ற அத்தனை பசங்களோட லைஃப் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப இங்க கேள்வி என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பெண் குழந்தைகள் விருப்பம் இல்லாம போகல, புரியுதா? பொய் சொல்லிட்டு வீட்டுல போய் சொல்லிட்டு அங்க என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி அது வேற மாதிரி நடந்திருக்கு, புரியுதுங்களா? அங்க என்ன நடக்க போகுது, எதுக்காக போறோங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த அந்த கான்வர்சேஷனு, அவங்களுக்குள்ள அந்த சாட் இதெல்லாமே காவல்துறை எடுத்திருக்கிறாங்க. அந்த பசங்க வந்து முழுக்க பார்ன் அடிக்ஷன், ஆபாச படங்களை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆர்ஜி வீடியோஸ் எல்லாம் அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு அனுப்பி, அவங்களுமே சின்ன பசங்க தான்,
புரியுதுங்களா? குழந்தை பிள்ளைகள் இங்கே சொல்றோம், அவங்களுமே சின்ன பசங்க தான், வயசுக்கு வராதவங்க தான். ஆனா அவங்க அந்த ஆபாச படத்தால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பிள்ளைகிட்டையும் ஷேர் பண்ணி பேசி பழகி இவங்க காதல் இருக்கவங்க கூட நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணை காதலிக்கிறவன் தன்னுடைய காதலிக்கிற பெண்ணை வேற ஒரு ஆண் தீண்டுவதற்கு எந்த லாஜிக்கலையுமே யோசிக்க மாட்டான். இதே இன்சிடென்ட்ல இப்ப இவங்க எல்லாம் வந்து மைனர்ஸ், அந்த பெண்கள்லாம் வந்து குழந்தைங்களாம் மைனரா இல்லாம வயசு பெருசாவங்களா இருந்தா, சோ இதுல லா வந்து தலையிட முடியாதுல்ல, அவங்களோட எல்லாருமே விருப்பம் ஒன்னா இருந்தா அதுமே லா தலையிடலாம். எப்படி தலையிடலாம் அப்படின்னா, இந்த சென்ஸ் அந்த பெண் குழந்தைங்க காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அதே போல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாம் மேஜர்ஸ்னு வச்சுக்கோமே, அந்த 3 பெண்களை காணோம், அவங்க மேஜர், அவங்க வயசுக்கு எல்லாம் இருக்கிறவங்க ஒரு அடல்ட்னே வச்சுக்குவோம், அவங்கள காணோம்னு சொல்லி அவங்க வீட்டுல யாரோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா காவல்துறை இன்வால்வ் ஆயிடுது. போய் தேடி போகும்போது அங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்கிற பட்சத்துல இப்ப அவங்க சைடு கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. அவங்க யாராவது ஒத்துக்க போறாங்களா? இதை பெண்கள் என்ன கடத்திட்டு வந்தாங்க தான் சொல்ல போறாங்க. ஸோ கேஸ் என்ன ஆகும்? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது கேஸ் நடக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், கேரளால ஒரு கேஸ் நடந்துச்சு அவருக்கா, கேரளால இதே மாதிரி தான், பெரிய அடல்ட்ஸ் தான் அவங்க இதே மாதிரி குரூப் ஆர்ஜில ஈடுபட்டு இருக்கும்போது காவல்துறை, அதுதாங்க குரூப் ஆர்ஜி தானே எல்லாம் ஒண்ணா, அதுல போயிட்டு காவல்துறை உள்ள தலைவரே அதுல பொண்டாட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான் ஸ்வாப்பிங் டீசன்ட். இங்க என்னங்க, இங்கேயும் கிட்டத்தட்ட அதே தாங்க நடந்திருக்கு. இவங்க போயிருக்கிறாங்க, போனோடனே அங்க என்ன ஒரே டிஃபரன்ஸ், அவங்க எல்லாம் அடல்ட், இவங்க வந்து மைனர்ஸ். அங்க போன உடனே காவல்துறை பார்த்துருக்கு, அவங்க எல்லாம் விருப்பத்தோட தான் பண்றாங்கிறது காவல்துறைக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க என்ன கேஸ் தெரியுமா ஃபைல் ஆச்சு? பிம்பிங் கேஸ் ஃபைல் ஆச்சு. விபச்சாரம் பிம்பிங் பண்ணியிருக்காங்க, காசு வாங்கிட்டு அதை ஒரு கேதரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேஸ் வந்து அவங்க காசு வாங்கிட்டு கேதர் பண்றாங்க, பண்ணல, இதெல்லாம் கடந்து அது அப்படிதான் ஃபைல் ஆகும். ஸோ இது வந்து கிரைமாக தான் பார்க்கப்படும். அதுக்கு ஏன்னா காவல்துறையில இருக்கவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, காவல்துறையில இருக்கவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்ப இன்னைக்கு அந்த பெண் குழந்தைங்களுக்கு நடக்குது, வேற ஏதோ ஒரு பொம்பளைக்கு நடக்குது, இது நாளைக்கு நம்ம வீட்டுல நடந்தான்னு யோசிக்க மாட்டாங்களா அவங்க? ஸோ அதனால தண்டிக்க வேண்டிய இடத்துல அவங்க வந்து கட் அண்ட் டேட்டா தண்டிச்சு தான் தீருவாங்க. இது வந்து இது அசால்ட்டா விடுவோம் அதெல்லாம் நினைக்க தோணாது யாருக்குமே, எந்த ஒரு ஆணுக்கும் தோணாது, எந்த ஒரு பெண்ணுக்கும் தெரியாது, தோணாது. மனசாட்சியை வந்து அடமான வச்சுக்கிட்டு இருக்கவங்க வேணா இவங்க இந்த மாதிரியான வாழ்வியலை தப்பிக்க விடலாம், இல்லை இந்த மாதிரி வாழ்றது அவங்க விருப்பம்னு சொல்லி விடலாம், இல்லைன்னா பேட் கேர்ள்னு ஒரு படத்தை எடுத்து இது மாதிரி வாழ்வியலை இம்ப்ரவைஸ் பண்ணலாம். இப்படி வாழுங்க, அப்படி வாழுங்க, இந்த மாதிரி நாசமா போங்க. இந்த பேட் கேர்ள் படம் அது வந்தா எப்படி மாணவர்கள் சீரழிவாங்கிறதுக்கு ஒரு நிகழ்வாகவே இன்னைக்கு எந்த அளவுக்கு மாணவர்கள் சீரழிந்து கொண்டிருக்காங்க நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இந்த டீசர் வந்துச்சு, இந்த சைடு இது தமிழ்நாட்டுல நடக்குதுங்கிற போது அது நம்மளால ஜீரணிச்சுக்க முடியல. அவங்க பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான உளவியல் இருக்கும்? ஏன்னா அவங்க பொண்ணு அவங்க கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அட்வைஸே பண்ணக்கூடாது. அட்வைஸ் பண்ணோம்னா விக்டிம் பிளேமிங்னு ஆயிப்போம். இப்ப புரியுதா? ஆரம்பத்துல நான் அட்வைஸ் பண்றது எதுக்கு, ரெண்டு தரப்புலையும் மாத்தி அட்வைஸ் பண்றது எதுக்குன்னு இப்பனாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து என்னுடைய மகனுக்கு நான் அதிகமான சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன், ஆனா என் மகளுக்கு நான் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல வருத்தப்படுறதுக்குலாம் விஷயம் இல்லை. இது சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இங்க இருக்கு, யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உங்க மகள் மீது, உங்களுடைய மகன் மீது அதீத நம்பிக்கை வைக்கிறது தேவையில்லாதது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை எப்படி தகவமைச்சுக்கணுங்கிறது தெரியாது. கரெக்டா? என்னதான் இருந்தாலும் உங்களோட குழந்தைங்க தான் அவங்க. இப்ப நான் ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா கேட்கறேன். ஒரு ஜூக்கு நம்ம போறோம், அந்த ஜூல வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்கு, நீங்க மேல இருந்து பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அங்க குழந்தையோட நீங்க போறீங்க. இப்ப தடுத்தெல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு ஆக்சுவலா. இப்ப அந்த மாதிரி தடுப்பு எல்லாம் பெருசா இல்லாத மாதிரி ஒரு ஜூக்கு போறீங்க. இப்ப அந்த குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப உங்க குழந்தைய நீங்க சுதந்திரமா விடுவீங்களா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல? அது எப்படிங்க விடுவோம்? இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு காட்டுக்கு போறீங்க, எனக்கு காட்டுல ஒரு சஃபாரி போறீங்க. இதுதான் பேசிக்கானது. ஒரு சஃபாரிக்கு போறீங்க, ஒரு சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போறீங்க. ஆக்சுவலா கூட்டிட்டே போகக்கூடாது, புரியுதுங்களா? அது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் தான். சஃபாரியில அனிமல்ஸ் மேல போகும்போது குழந்தை பசங்களை கூட்டிட்டு போறது கொஞ்சம் ரிஸ்கியான. கூட்டு போதுங்க எல்லாம் பண்ணுதுங்க, பட் அது ரிஸ்கி தான். ஏன்னா எந்த நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு. குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது, குழந்தைங்க கிட்ட விலங்குகள் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரிலாம் தேவையில்லாம் பண்ணக்கூடாது. சரி, அப்படியும் போறாங்க. போகும்போது அந்த குழந்தைய நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா இல்ல என் குழந்தைக்கு தெரியும், கண்ட்ரோல் பண்ணுவேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன், அதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என் குழந்தைக்கு தெரியும், நான் ஃப்ரீயா விடுவேன். என்னோட குழந்தைக்கு, என்னோட பெண் குழந்தைக்கு, என்னோட ஆண் குழந்தைக்கு நான் சுதந்திரம் கொடுக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெளிவாவே தெரியுது, இவங்க சரியாகவே இருந்தாலும் அங்க வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா இவங்கனால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. இதைத்தான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியணுங்கிற நான். உங்க குழந்தைகனால இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்ப அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லுது,
நாங்க வந்து ஒரு இது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கோம். வெட்டிங் டே எங்க ஃப்ரெண்டோட அப்பா அம்மா. அப்படியா? அவரை பேச சொல்லு. ஃபோன் போட்டு கொடு அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா கிட்ட ஃபோன் போட்டு கொடுத்தா இது நடந்திருக்குமா? உங்க பொண்ணு சொல்றத நம்புனாங்கல்ல அந்த பெற்றோர்கள். அதுக்கு தான் அவங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. தண்டனை யாருக்கு? அந்த பெற்றோர்களுக்கு தான் மெயினா. என்ன நினைச்சு ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல படிக்க விட்டுருப்பாங்க? ஒரு குழந்தைய ஒரு அப்பா அம்மா பெற்ற குழந்தை ஒரு 3 வயசு 3.5 வயசுல நீங்க போய் எல்லாரும் ப்ரீ ஸ்கூல் இதுல எல்லாம் சேர்க்கறாங்க. என்ன நினைச்சு போய் சேர்ப்பாங்க? போய் நம்ம குழந்தை படிச்சு நம்ம குடும்பம் கொஞ்சம் போரா இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம குழந்தை ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல வந்து ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்குன்னு ஒரு சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கணும். இப்ப கல்வி அறிவு இல்லாத பெற்றோர்கள் நமக்கு யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம குழந்தைக்கு கல்வி அறிவு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம அமைச்சு கொடுக்கணும். எவ்வளவு கனவுகளோட அந்த குழந்தைகளை சீராட்டி பாராட்டி எத்தனை தாய்ப்பால் கொடுத்துருக்கோம், எத்தனை முறை அந்த குழந்தைக்கு அழுகும் போதெல்லாம் தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தைக்கு பிடிச்ச உணவெல்லாம் சமைச்சு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த பெற்ற தாயும் தந்தையும் அந்த குழந்தையோட சின்ன சின்ன விஷயத்திற்காக எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருப்பாங்க. தந்தை கையில காசு இருக்காது, அடுத்த நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா வீட்டுக்கு போனா குழந்தை ஏதாவது கேட்பாங்கிறக்காக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற காசை செலவு பண்ணிட்டு வெறும் கையில நடந்து போற தந்தைமார்கள் இருக்காங்களா? இந்த சமூகத்துல வாழ்ந்து எல்லா தந்தைகளுமே அப்படிதான். நம்ம குழந்தை எதையாவது ஒன்று ஆசைப்பட்டு கேட்டா அதை நம்ம வாங்கி கொடுக்கணும். கையில காசு இல்லைன்னா எவ்வளவு ஏக்கத்தோட நம்ம குழந்தை ஏங்கி போயிடக்கூடாதுங்கிறக்காக அந்த குழந்தைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுத்து எல்லாம் பெற்றோர்கள் செய்யறது எதுக்கு? அந்த குழந்தைங்க படிச்சு ஒரு நல்ல ஒரு இதுல வந்து ஒரு நம்மளோட கௌரவத்தை நம்மளுடைய குடும்பத்துடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண. அந்த குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நீங்க உங்க அப்பா அம்மாவை விட ஏதாவது ஒரு விதத்துல ஒரு தகுதிப்படி நீங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம். நீ ஒரு அத்லட்டா இருக்கலாம், நீ ஒரு பெரிய பாடகனா ஆகலாம், நீ ஒரு பெரிய சினிமா டைரக்டர் ஆகலாம், நீ ஒரு பெரிய கல்வியாளன் ஆகலாம், நீ பெரிய கலெக்டர் ஆகலாம், நீ பெரிய அதிகாரி ஆகலாம், நீ பெரிய அரசியல்வாதியாக கூட ஆகலாம். அது உன்னுடைய சாய்ஸ். ஆனா ஏதாவது ஒரு உச்சத்தை நீ அடையும் பொழுதுதான் உன் பெற்றோர்களுக்கு பெருமை. அன்னைக்கு அந்த பெருமையை வந்து உங்க பெற்றோர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக, உங்களை தகுதிப்படுத்தணுங்கிறதுக்காக, உங்க கனவுகளை நோக்கி நீங்க ஓடணுங்கிறதுக்காக எத்தனை பெற்றோர்கள் தியாகத்தோட அந்த குழந்தைகளை போய் படிக்க வைக்கிறாங்க, சேர்க்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகளுக்கும் சரி, அந்த கைதான 3 பசங்களோட பெற்றோர்களும் சரி, அவங்களுக்கும் சேம் ஈக்குவலான லாஸ் தான். இந்த பெண் குழந்தைகளுக்கு லாஸ் ஆன அதே ஈக்குவல் லாஸ் தான் அவங்களுக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரைம் இஸ் மியூச்சுவல். ஆனா பழி யார் மேல மட்டும் பார்க்கப்படும்? ஆண்கள் அப்படின்னா ஆண்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்க்கப்படுது. ஆனா ஆக்சுவலா அப்படி இல்லை. இது வந்து தப்பான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம குழந்தைங்க மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆஸ் எ பேரண்டா நம்ம யாரும் ஒழுங்கா இல்ல, முன்னத்தி ஏறுகள் ஒழுங்கா இல்ல, பொலிட்டீஷியன்ஸ் ஒழுங்கா இல்ல, காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்கா இல்ல. அப்படி ஒழுங்கா இருந்திருந்தா, ஒரு நம்ம இந்திய கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்திருந்தா, ஒரு குழந்தைனால ஒரு மைனர்னால இந்த ஊர்ல பான் பார்க்க முடியுமா? ஒரு கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்துச்சுன்னா பானை வந்து ஒரு குழந்தைனால ஈஸியா அக்சஸ் பண்ற இடத்துல வச்சிருந்துருப்பாங்களா? அந்த பானால அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகிற அளவுக்கு, அவங்க அடிக்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமும் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய வாதியார்கள் எல்லாரும் மேலேயும் இதுக்கு பழி இருக்குங்க. நம்ம யாரும் ஒழுங்கா இல்ல, இதுதான் எக்ஸாக்டான இஷ்யூவே. ஆனா அந்த ஆக்சஸ் எப்படிங்க பிராக்டிகலா தடுக்க முடியுங்க? எப்படி? இன்னைக்கு உங்களால தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு கொள்ள முடியுமா? சொல்லுங்க. அதை எப்படி தடுத்தீங்க? இன்னைக்கு நினைச்ச ISIS தீவிரவாதிகளோட உங்களால பேச முடியுமா? எப்படி தடுத்தாங்க? ஒருத்தர் ஆள் சேர்த்தாரு, சென்னையில புடிச்சிட்டாங்க. எப்படி தடுக்க முடியுது உங்களால? ஆனா இந்தியாவில பார்னோகிராஃபியை ப்ரொடியூஸ் பண்றவனே உட்காந்துட்டு இருக்கானா இல்லையா? இந்தியா கண்டுக்குதா? நான் தான் திரும்ப சொல்றேன், அரசியல்ங்கிறது ஒரு ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். தவறானவங்க கையில அது மாட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்க குடும்பமோ உங்க குழந்தைகளோ குட்டிச்சவர் ஆகிறத பத்தி எந்த வித கவலையும் இல்லாதவங்க அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கனால அவங்க இதை பத்தி கவலையே படுறது இல்லை. அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய, இப்ப ஒரு சாதாரண படம் வருது, எதுக்கு நாங்க தொண்டை தண்ணி வத்த கத்தணும்? அத்தனை பேர் கடிச்சு வைக்கிறான். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து அத்தனை பேர் எனக்கு எதிரியாவான். கரெக்டா? அவனுக்கு அது தொழிலுங்க. அவன் அங்க ஒரு லைட்மேன் இருப்பான், அங்க ஒரு கேமராமேன் இருப்பான். அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவன் அத்தனை பேரும் பாரிசாலன்னு திட்டுவான். ஏன்? அந்த படத்துக்கு எதிராக பேசுறேன்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு புரியல, நான் அவனுக்காக தான் பேசுறேன், அவனோட பசங்களுக்காக, அவனோட எதிர்காலத்துக்கு பேசுறேன், அவனோட குழந்தைகளுக்காக பேசுறேன், அவனோட மனைவிகளுக்காக பேசுறேன், அவங்களோட தாய்களுக்காக பேசுறேன். புரியுறது இல்ல அவங்களுக்கு. சுயநலமா யோசிக்கிறீங்க எல்லாம். நான் சுயநலமா யோசிக்க முடியாம மாட்டிக்க முடிக்கிறேன். அதான் இங்க பிரச்சனை. சுயநலமா பேசுறேன் என்னங்க?
தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு பேசணும்னு அவசியமே கிடையாது. நம்ம பாட்டு ஒரு ட்ராக் எடுத்து வேற பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம், இதை பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது, இது எவ்வளவு ரிஸ்கான விஷயம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வார்த்தையும் அளந்து பேச வேண்டியதா இருக்கு. அப்படி அளந்து பேசினாலும் வெட்டி ஒட்டி மாத்தி பேசுறவன் இருக்கான். அது நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். எப்படியாவது இவனை கைது பண்ணணும். என்ன தப்பு பண்ண என்ன கைது பண்றதுக்கு அலையறீங்கடா? என்னடா தப்பு பண்ணிட்டேன்? மக்களுக்கு உண்மையை பேசுறேன், மக்களுக்கு நல்லது சொல்றேன், நீ கைது பண்ணி ஆகணும். உனக்கு நான் சொல்றேன், நீ என்ன கைது பண்ணு, ஒன்னும் நல்லா பண்ண முடியாது. முன்னாடி பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? அல்லா பொய் வழக்கையும் போட்டு கைது பண்ணுவீங்க. அதனால என்ன உங்களால் சாதிக்க முடியுது? ஒன்னும் சாதிக்க முடியாது. ஏன்னா நான் உண்மையை பேசுற வரைக்கும், சத்தியத்தை பேசுற வரைக்கும், நியாயத்தை பேசுற வரைக்கும் நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன். நான் இங்க பேசலைன்னா வேற ஒருத்தன் வந்து பேசுவான். அந்த இடம் எப்பவுமே எம்டியா இருக்க போறதுல, இந்த சேர்ல நான் உட்காந்துருக்க வரைக்கும் நான் ஒன்று பேசுவேன். அந்த சேர்ல இருந்து நான் இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து பேசுவான். பேசுறதுக்கான சூழல் இருக்குது, தேவை இருக்குது. அப்ப இதை என்ன சொல்றேன்னா, இந்த குழந்தைகளை இந்த பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்து அவங்களால சொல்லி வளர்க்க முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லணுமா? அவங்க நினைக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள். எல்லாம் தெரியும். உங்களை விட, உங்களோட வயசுல நீங்க தெரிந்து கொண்டதை விட அந்த குழந்தைங்க காவாசி வயசுலயே தெரிஞ்சுக்கிறாங்க. ஓப்பனா சொன்னா, சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 5 வயது 6 வயதிலேயே அவங்க ஆபாச படங்களை பார்க்க தொடங்குகிறார்கள். இதுதான் உண்மை. கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். செல்போனை நீங்க கையில, குழந்தைங்க எந்த குழந்தைங்க கையில செல்போன் பயன்பாட்டுல இருக்கோ அந்த குழந்தைங்க இப்பவே கெட்டு குட்டிச்சோரா போக ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு 5 வயசுல இருந்து 6 வயசுல இருந்து விவரம், அது ஒரு பேசிக்கான விவரம் தெரியும் போதே அவங்க ஆபாசங்களை பார்த்து வளர தொடங்குகிறார்கள். நீங்க சரி, இது ஏதோ ஒரு படம் வந்துச்சாமே, மதகத ராஜான்னு ஏதோ பழைய படம், அதுல கூட ஒருத்தர் பதிவு பார்த்தேன் நான். அதுல ஏதோ கொஞ்சம் ஆபாசமா ஏதோ ஒரு காமெடிஸ் வருதான், நம்ம பார்க்கல படத்தை, ஸோ என்னன்னு தெரியல. அதுல வந்து பக்கத்துல குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த படத்தை பாக்குறாங்க. ஆனா அது ரொம்ப ஆபாசமானது. ஆனா பெற்றோர்கள் சிரிச்சிருக்காங்க குழந்தைங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு நான் பார்த்தேன் இணையதளத்துல. கூட்டிட்டு போறாங்களே பெற்றோர்கள், அவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? குழந்தைக்கு தப்பான விஷயங்களை நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு விஷத்தை வச்சுட்டு இந்த விஷத்தை ஊட்டுவோம் குழந்தைங்கன்னு சொன்னா ஊட்டிடுவீங்க. எத்தனை பெற்றோர்கள் தாய்மார்கள் ஊட்டுவீங்க? இல்ல உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இதை நீங்க உங்க குழந்தைக்கு ஊட்டுங்கன்னு சொன்னா நீங்க ஊட்டிடுவீங்களா? இந்த லாஜிக் சென்ஸ் ஏன் உங்களுக்கு மித்ததுல இருக்க மாட்டேங்குது? உங்க குழந்தையா முடிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எது சரி எது தப்புன்னு அவங்களா முடிவு பண்ணிக்கணுமா? எஜுகேஷன் நான் சொல்லி கொடுக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா? சத்தியமா கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்க எஜுகேஷன், நம்ம படிக்கும் போதும் கூட அந்த மாரல் வேல்யூஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி தரப்படுவது இல்லை குழந்தைகளுக்கு. எது மாரல் வேல்யூஸ் அப்படிங்கறதே நான் வெளிப்படையா சொல்றேங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களுடைய பேச்சு பழக்க வழக்கம்லாம் நமக்கு ஓங்கி அரையணும் போல தோணுது. இல்ல நான் ஒட்டு கேட்பேன் இந்த சென்ஸ், லைக் என்ன பேசுறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டில அப்படியே கடந்து ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க. கடைகள்ல அவங்க பேசுறதும், அவங்களோட பிஹேவியர்ஸ், அடல்ட்ஸ் கிட்ட அவங்க அணுகிற விதம் எல்லாமே தப்பா இருக்கு. எங்க இருந்து கத்துக்கிறான்னு பார்த்தா அவன் சுத்தி இருக்க மீடியா எல்லாமே தப்பான விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. குழந்தைகளுக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்திபன் ஒரு நபர், சினிமாக்காரர் தான், எல்லாம் தெரிஞ்ச தீஞ்ச கைன்னு நினைப்பவருக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருந்தாரு. குழந்தைகளுக்காக நான் படத்தை எடுத்து வச்சிருக்கேன்ட்டு. அது ஒரு ஃபிளாப் படம், பேர் கூட நான் மறந்து தொலைச்சிட்டேன். அதுல அவர் காட்டுற காட்சி, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்கூல்ல பங்க் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு இருக்கும். அங்க ஏலியன் இன்வேஷன் என்னமோ கிறுக்குத்தனமா படம் அது. அந்த படத்துல அதுல அந்த குழந்தைகளுக்குள்ள காதல் காட்சி காட்டணும்னு அவசியம் இருக்கா? புரியுங்களா நான் சொல்றது? விடுங்க, அவர் வயிற்று பொழப்புக்காக ஏதோ அந்த படத்துலதான் ஏதோ பாட்டு எல்லாம் ஒரு அசிங்கமாலாம் ஒரு பாட்டு வரும். அது ஏதோ ஒரு நடிகையோட பொண்ணு கூட அந்த இதுல அந்த பாட்டுல பேசி அதெல்லாம் ஒரு வைரலா கேட்டுட்டு இருந்தாங்க. என்னடா பேச வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் பக்கத்துல இருப்பேன், நீ வெக்கத்துல இருப்பேன்லாம் ஒரு வார்த்தை வரும் அதுல, அந்த படத்துல பார்த்திபன் பேசுற மாதிரி. ஸோ இது ரொம்ப அபத்தமான கலாச்சாரத்தை சினிமா மூலியமா இங்க கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்க மேல. அதுல குழந்தைங்க தப்பா இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சொசைட்டியா நம்ம வந்து அதை கண்மூடி மௌனமா இருக்கும். இன்னைக்கு ரேப்பு, இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப இந்த 3 பேருக்கு ஒரு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தனால அந்த 3 பொண்ணுகளை கூட்டு போறாங்க. இல்லைன்னா அந்த காஜி பிடிச்ச நாய் என்ன பண்ணிருப்பாங்க? ரேப் தான் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லெவலுக்கு வரும்போது வேற ஏதாவது பெண்கள், அப்பாவி பெண்களை கடத்துவாங்க. இந்த கார்ல வந்தாங்கல்ல, இந்த பாரு அவங்க, அதாவது உலகத்திலேயே கைது செய்யப்பட்ட குற்றவாளி கிட்ட போய் கேமராவை போலீஸ் கேபின்குள்ளேயே போய் வீடியோ எடுத்து அவர் சொல்றாரு, விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. எத்தனை குற்றவாளிகள் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்து கேட்டிருக்கீங்க நீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன இவ்வளவு சீப்பா பாலிடிக்ஸ் பண்ணி ஆகணுமா உங்களுக்கு? அதுவும் சொல்றான், ஏடிஎம்கே கட்சிக்காரங்க நாங்க டிஎம்கே கொடியை வச்சுட்டு இருந்தோம். டோல்கேட்லாம் வந்து அப்ப நான் இப்ப கேட்கறேன், அப்ப டிஎம்கே காரங்களை ரவுடித்தனம் பண்ணிட்டு டோல்கேட்ல காசு கட்டாம போறதுக்கு உங்க கொடி வச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, அவங்களோட விளக்கத்துல அவங்களே இன்னொரு ஆப்பியை வச்சு. அப்ப கொடியை கட்டிட்டு டோல் கட்டாம போயிட்டு இருக்கீங்க. நாங்க இழிச்சா பயலுங்க, நாங்க மட்டும் டோல் கட்டிட்டு இருக்கணும், நீங்க எல்லாம் கட்ட மாட்டீங்க. நான் சொல்றேன்,
டிஎம்கே காரன் யாரும் டோல் கட்டுறது இல்லையாம்பா, தமிழக மக்கள் டோல் கட்ட தேவையில்லை. ஏன்னா டிஎம்கே காரன் மட்டும் என்ன கொம்பா? நான் சொல்றான் டிஎம்கே டோல் வசூல் பண்ண மாட்டாங்களா? எனக்கு புரியல. நம்ம எல்லாம் வந்து ஃபாஸ்டாக் ஒட்டியிருக்கோம், ஃபாஸ்டாக் ஒட்டி ஆகணும் கட்டாயம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப இவங்க டிஎம்கே கொடியை காமிச்சிருந்தா விட்டுருவாங்களா? இதான் ஃபாஸ்டாக் உங்களுக்கு? அப்ப இது என்ன மாதிரியான விளக்கம்? இந்த விளக்கத்தை வேற உட்காந்து மீடியா எடுத்து பரப்புது. காவல்துறை வாகனத்துக்குள்ளேயே ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா? இப்ப எங்களெல்லாம் கைது பண்ணும்போது எதுக்கு காவல்துறை வந்து கேமராமேனை தூக்கிட்டு வந்தானே அடிச்சு விரட்டுறீங்க? கைது பண்ணுவாங்க, பிரிவென்டிவ் அரெஸ்ட். பிரிவென்டிவ் அரெஸ்ட்ல வந்து கேமராவை தூக்கிட்டு வந்தாங்க கூட விரட்டுறது, புடுங்கிறது அவங்க கேமராவை. ஏன்னா நம்ம தரப்புல இருந்து ஏதாவது சொல்லிடுவோமான்ட்டு. பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி காட்சிகளை. இல்லங்க, ஒரு கட்சிக்காக பேச வேண்டிய மாதிரி போலீஸ் போர்ஸ தள்ளிட்டாங்கன்னா அது பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பேச்சுது? மேல இருக்கவங்க என்ன செய்வாங்க? வெளிப்படையா தெரியுது அந்த வண்டியில என்ன நடந்துச்சுட்டு. இப்ப அது வந்து அந்த வீடியோ பதிவாகாம இருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த பெண்களுக்கு தெரியாது. அப்போ இப்ப என்னவோ காரணம், எதுக்கு விரட்டி வந்தாங்க? இப்ப என்னென்னமோ விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. என்ன மாத்தினாங்க பாத்தீங்களா? அந்த கார்ல எல்போர்டு இருந்துச்சு பாத்தீங்களா? அதை வந்து விட்டாங்க, இடிச்சிட்டாங்க, அதனால போயிட்டாங்க. இட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யாரு யூடியூப் டூட்டர்ஸ் இருக்காப்ல, அவர் போடுறாரு. அதுக்கு விசாரணை எல்லாம் முடியும். மானங்கட்ட பொழப்புக்கு இவங்க எல்லாம் எதுக்குடா இருக்கீங்க? இப்ப இவங்க எல்லாம் என்னன்னா, நாளைக்கு அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு இவங்க போயிருந்தாங்க கூட, இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுங்க மேல ஏதாவது பழிய சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க வந்து நம்மள சொல்லுவாங்க பெண்களை பத்தி நம்ம ஒழுக்கமா வாழணும்னு சொன்னா தப்பா பேசுறோம்ன்றது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? டேய், என்ன பண்ண வந்தாங்கன்னே தெரியல. ஆனா அவங்க வந்த வேகத்தையும் அவங்க மூஞ்சில பாத்தீங்களா? அந்த கேமரால அவங்க எல்லாம் ஒரு நார்மலான மைண்ட் செட்ல இருக்கிற பசங்க மாதிரியா இருந்தாங்க. அவன் வந்த வேகத்தை பாத்தீங்களா? வந்தோடனே அவன் காரை அடிச்சதை பாத்தீங்களா? இதெல்லாம் சரி. இப்ப சப்போஸ் வந்து இவங்க வந்தோடனே இவன் சொல்றான் இறங்கிதான் என்ன பண்ணிருப்பான்? சொருகி இருந்தானே என்ன பண்ணிருப்பீங்க? கழுத்து வச்சு வெட்டி கொலை பண்ணியிருந்தானே என்ன பண்ணிருப்பீங்க? உள்ள ஒரு குழந்தை வர இருக்குங்க. என்ன நடந்திருக்கும்? அவன் இறங்குங்கிறான். எதுக்கு இறங்க சொல்றான்? அதையும் அவன் சொல்லல. அப்ப ஒரு காரை இன்னொரு கார்ல சேஸ் பண்ணிட்டு வர்றது, அந்த காரை போக விடாம வழி மறைச்சு நிக்கிறது, சினிமால வர மாதிரி முன்னாடி பின்னாடி மாறி மாறி வண்டியை போட்டு நிப்பாட்டி தடுக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி நார்மலா இருக்கு? அப்ப அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த கொடி வந்து உதவி இருக்கு. அவங்க உங்க கட்சிக்காரனா இருக்கட்டும், உங்க கட்சிக்காரனா இல்லாம இருக்கட்டும், இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன? இந்த கொடியை வச்சு அவன் பாலிடிக்ஸ், இதுதான் உங்க பிரச்சனையா? அதான் உங்க பிரச்சனை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நீதி கிடைக்கிறது பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வேற போயிட்டு காவல்துறை வந்து இந்த வீடியோ விடு, அந்த வீடியோ விடு, நீங்க உங்க வீடியோ எடுக்க சொல்லி மிரட்டினாங்க. என்ன பேச்சுது? என் வீடியோ போட்டா என்ன? இல்லைங்க, அந்த ஒரு நண்பர், அவங்களோட நண்பர் தான் வந்து என்கிட்ட பேசினாரு. நான் சொன்னேன் 5-10 வாட்டி உங்ககிட்ட கேட்கிறேன், அந்த பெண்களோட சம்மதத்தோட தான் நீங்க வந்து பேசுறீங்களா, இல்ல நீங்களே வந்து சும்மா ஹீரோயிக்கா பேசுறீங்கன்னா? நான் ஒத்துக்கிட்டாரு. அவரே தான் வந்து பேசினாரு, அந்த பொண்ணுங்களோட சம்மதத்தோட பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த பெண்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி அழுறாங்க, எனக்கு எடுத்துருங்க, எல்லாம் மிரட்டப்படுறாங்க. எந்த தரப்புல இருந்துன்னு சொல்ல விரும்பல, மிரட்டப்படுறாங்க, வீடியோ எடுங்க. நான் சொன்னேன் அந்த வீடியோ போட்டாச்சுங்க, இனிமேல் எடுத்தா நாங்களும் தப்பு பண்ண மாதிரி ஆயிரும். அந்த வீடியோல உண்மையை தானே சொல்லியிருக்கீங்க. இதுதான் சொல்றேங்க, எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு அரசியலை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு சந்தேகம் பாரு, இப்ப அந்த டிஎம்கே கொடி இல்ல, அதிமுக கொடி இருக்கு, இல்ல பாஜக கொடி இருக்கு, காங்கிரஸ் கொடி இருக்கு, நீங்க பேச மாட்டீங்களா? எல்லாரும் பேசிதாங்க பேச. நம்ம இந்த நிகழ்வு நடந்து நம்ம தான் பேசல அதிகமா, புரியுதா? ஏன்னா அது எல்லாரும் பேசுறாங்க, கரெக்டா பேசுறாங்க. நம்ம ஒன்றும் புதுசா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்க போறது இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அது பேச்சு பொருளாகுது, அது ஒரு தப்பான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பேசுவோம். எல்லாருமே வந்து கரெக்டா வந்து பின் பாயிண்ட் பண்ணி அவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க கைது பண்ணி தான் தீரணும். அதுக்கு முன்னாடி ஆனா விளக்கம் இதான் இந்த திமுக ஆதரவா இருக்கவங்க என்ன சொல்றாங்க, உங்க வண்டியை உரசிட்டு போயிட்டாங்க, அதனால வண்டியை உரசிட்டு போயிட்டா சேஸ் பண்ணிட்டு வந்து என்ன கொலை பண்ணுவியா? வண்டி உரசிட்டு அப்படியேதான் இருக்கு, அதை போட்ட அப்படியேதான் இருக்கு. வண்டி உரசிட்டு போயிட்டான், என்ன பண்ணுவ? போய் வெட்டி கொண்டுலாமா? என்னடா பேசுறீங்க? வண்டியை உரசிட்டு போயிட்டா நிக்காம போறான் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அந்த வண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடு. இல்லைன்னா அந்த வண்டியை அவனால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா இந்த இடத்துல இந்த ரோட்ல இந்த மாதிரி ஒருத்தன் எங்களை இடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடு. காவல்துறை உட்காந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து உன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க. கரெக்டா? அதை விட்டுட்டு உரசிட்டே போயிருந்தாலும் நீ சேஸ் பண்ணியே வரக்கூடாது. ஆனா இதை ஒரு விளக்கமா கொடுக்குறாங்க பாருங்க. அவன் குடிக்க வேற இல்லையா, அதை வேற நம்பணும். அது பார்த்தாவே தெரியுது அவன் குடிக்காம தான். அப்ப குடிக்காம அவன் சைக்கோபேத்தா சுத்துறான். அதான பொருள். குடிக்காமே நீ வந்து சேஸ் பண்ணிட்டு வர, குடிக்காமே நீ விரட்டி வந்து ஒரு கார் அடிப்ப, குடிக்காமே எல்லாம் அப்படி முறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா நீங்க வில்லன் தோத்துருவாங்க போல இருக்கு, அப்படியே பாக்குறானுங்க. அவங்க மேல எல்லாம் முன்னாடியே வழக்கெல்லாம் இருக்குது வேற. அத சொல்றான் அவனே சொல்றான் எங்க மேல வழக்குனா ரவுடி நாய். அப்ப என்ன நமக்கு தோணுது? என்ன சட்ட ஒழுங்கு, என்னத்தை பாதுகாக்கிறது? சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்குங்கிறீங்க. இதுதான் சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்குதா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆகக்கூடிய கொள்ளை, கொலை, இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இது ரொம்ப ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. திமுக இது என்ன மாதிரி என்ன ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா வேற யாராவது காவல்துறைக்கு அமைச்சரை மாத்துங்க.
அதான் சொல்ல முடியும். வேற யாராவது வரட்டும், முதலமைச்சர் கையிலேயே இருந்து ஒன்னும் அது பண்ண முடியல அப்படின்னா மாறிதான் நீங்க வேற அதுக்கு யாருக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க. அதுதான் பண்ணணும், வேற வழி இல்ல. இதுக்கு ஒரு தீர்வு திமுக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இன்னும் கரெக்டா அதோட அவுட்புட் வர மாட்டேங்குது. என்ன தீர்வு? சாட்டர்டே சண்டே ஆனா என்ன பண்ணும், ஒரு ரோட்டை வந்து இப்போ கோயம்புத்தூர், சென்னை இல்ல மதுரை அந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் மறிச்சிடணும். அந்த இடங்கள்ல வந்து ஒரு ஸ்டேஜை போட்டு சினிமா பாட்டுலாம் போட்டு அந்த சைடு ஒரு 4 பேர் ஆடு விட்டா இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வந்து அந்த அங்க வந்துருவாங்க. குற்றம்லாம் அங்கேயே நடக்கும். அப்ப பக்கத்துல மானிட்டர் பண்ணிக்கலாம். அப்படியா? அதை சொன்னாலும் அதோ நம்ம பெண்களை பத்தி உண்மையாவே வழக்கு பதிவாயிருக்கு. அந்த வழக்குகளை வச்சுதான் நம்ம பேசுறோம். அப்ப அங்க அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கிட்டான்னு சொல்லி வழக்கு பதிவாயிருக்கு. அதுல அவங்களே தெளிவா ஹாப்பி ஸ்ட்ரீட்ல ஏற்பட்ட பழக்கத்தின் மூலமாக அவன் அந்த பொண்ணை ஏமாத்திருக்காங்கிறது வழக்கு பதிவு. அதை நீங்க பேசுனதுக்கு உடனே கடிச்சு கொதறாங்க. இன்னொன்னு ஒருத்தன் யூடியூபர் அவன் என்ன பண்ணிட்டான், பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பெண்கள்லாம் வந்து தடவிட்டு இருக்க மாதிரி கேட்டா விளாகுங்கிறான். இதெல்லாம் என்ன இளவு ஒன்னும் புரியல. யார் இவங்கள குடும்பம் கூட்டிலாம் இருக்கா இவங்களுக்கு? அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பாத்துட்டு இருக்காங்க? டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அடிக்க மாட்டாங்களா? ஒண்ணுமே புரியல நமக்கு. இவங்களோட லைஃப் ஸ்டைலு, இது இவங்க பண்ற வேலை இல்ல காசு தான் முக்கியமா இருக்கா? என்ன வேணாலும் அப்படியே ஏதாவது தண்ணி தெளிச்சு அனுப்பிட்டாங்களா? ஒன்னும் புரியல. சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த விஷயத்துக்கே வரேன். இந்த 3 பெண்கள் இப்ப இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு அந்த பொண்ணுங்களோட லைஃப் வந்து டோட்டல் கேஸ். எனக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து அந்த குழந்தைகளோட போட்டோவையோ இதையோ போடாம இதெல்லாம் பண்றோம். பட் ஆனா வந்து அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு, அந்த சுற்றுவட்டாரத்துல இருக்கவங்களுக்கு, யாருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவங்களோட லைஃப் இனிமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன பசங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன மனப்பிறழ்வு உங்க லைஃபே எப்படி வேணாலும் மாத்தி விட்டுலாம். அதனால முடிந்தவரை இந்த மாதிரியான அந்த ஒரு தப்பான வாழ்வியலுக்கு உள்ள போயிடாதீங்க. ஏன்னா அதுல வந்து காட்டப்படுறது இதெல்லாம் வந்து எல்லாமே அனுபவிக்கிறதுக்குன்னு கிடையாது இந்த வாழ்க்கை. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க போய் பல ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம், பல நோயாளிகளை போய் பாருங்க. அங்கெல்லாம் பல பேர் வந்து இந்த மாதிரி காம களியாட்டங்கள்லாம் ஆடினவங்களா இருப்பாங்க. வரக்கூடாத நோய்கள், தொற்றக்கூடாத நோய்கள் ஏற்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல தங்களோட இறுதி காலத்தை யாருமே கூட இல்லாம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி காம களியாட்டங்கள் ஆடுறது, இந்த மாதிரி வாழ்க்கையை வாழலாம், இதெல்லாம் வந்து நியாயப்படுத்துறதுக்கு வெற்றிமாறன் படம் எடுப்பாரு, இவர் வந்து ரஞ்சித் படம் எடுப்பாரு, இதெல்லாம் நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அதனால இது ஒரு லைஃப் ஸ்டைல் நினைச்சிட்டு இருக்காரு. இது லைஃப் ஸ்டைல் கிடையாது. இது ரொம்ப அபத்தமான வாழ்க்கை. இந்த அபத்தமான வாழ்க்கையில உன் பெற்றோர்கள் இருந்திருந்தா நீ எப்படி இருந்திருப்ப? அது உனக்கு சரியா இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசி. உங்க அப்பா அம்மா வந்து உன்னை வந்து பெத்து இந்த மாதிரி ஒரு அபத்த வாழ்க்கையில இருந்தாங்கன்னா நீ யாருக்கு பிறந்தேன்னு உனக்கு தெரியாது. அதான உண்மை. இந்த மாதிரி ஒரு அபத்த கல்ச்சர்ல ஏதாவது ஒரு யோசிக்குதுங்களா பிள்ளைங்க பசங்க? என்ன லைஃப் ஸ்டைலு இது? என்ன மாதிரியான வாழ்க்கை? அங்க போயிட்டு குடி ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா அந்த பத்திரிகையாளர்கள் போய் அதை காட்டுறாங்க. முழுக்க குடிச்சிட்டு இது பண்ணிட்டு அங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல. 6 பேர் தான் கைது பண்ணியிருக்காங்க. அது என்ன இளவனே ஒன்றும் புரியல. ஏன்னா அத்தனை பாட்டில்ஸ், அத்தனை இது, அந்த பெண்களோட ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க சிதறி கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஊடகம் கூட மோஸ்ட்லி வந்து காவல்துறை தான் அவேர்னஸ்க்காக எடுக்க சொல்லியிருக்கோம். இல்லைன்னா எவிடன்ஸ் கலெக்ட் நல்ல விஷயம் போலீஸ் வந்து அவேர்னஸ்க்காக இதை நீங்க போய் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னே சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு தைரியமா அவங்களால பண்ண முடியாது. கண்டிப்பா காவல்துறை ஒருத்தங்க எல்லாத்தையும் டீடைலா காட்டியிருக்காங்க. காவல்துறையோட சப்போர்ட் இல்லாம அந்த வீடியோ வெளியே வந்திருக்காது. அதுக்கு நன்றியை சொல்றோம். ரீசன் என்னன்னா, இதை வந்து நம்ம பேசி ஆகணும். பெற்றோர்கள் நம்பாதீங்க உங்க குழந்தைகளை, சத்தியமா நம்பாதீங்க. இப்ப நம்ம எங்க வீட்டுல எல்லாம் நாங்கெல்லாம் வளரும் பொழுது, நாங்க எங்களோட உறவு பசங்க எல்லாருமே வளரும் பொழுது யாரும் பெற்றோர்கள் வந்து நம்ம பசங்க சொல்லலாம் நம்ப மாட்டாங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு எதுக்கு நீங்க நம்புறீங்க? ஏன்னா உங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருந்த சினிமா படங்கள்லாம் குழந்தைகளை வந்து ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறதே புரியாம குழப்பி விட்டு போயிட்டாங்க. நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா உங்க குழந்தைங்க உங்ககிட்ட போய் தான் சொல்லும். கண்டிப்பா தான் சொல்லும். குழந்தைங்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒண்ணு ஒண்ணும் இல்லைங்க. நீங்களாம் சின்ன பையன்ல இருக்கும்போது வீட்டுல விளையாட போகும்போது நீங்க போய் சொல்லிட்டு போனது இல்லையா? நான் டெய்லி போய் சொல்லிட்டு தாங்க போயிருக்கேன். இப்ப அது விளையாட்டு உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா அன்னைக்கு ஃபீல் ஆச்சு, நீங்க போய் சொல்லிட்டு போனீங்க. இப்ப இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த காம களியாட்டங்கள் ஒரு என்டர்டைன்மெண்டா ஃபீல் ஆகுது, போய் சொல்லிட்டு போகுதுங்க. சிம்பிள். அந்த இன்டென்ஷன்லாம் ஒண்ணுதான். என்ன அன்னைக்கு நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, இந்த பாதைக்குள்ள நம்ம போகல. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு இந்த பாதையை கத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு எனக்கு நிறைய வாய்ப்பு வந்துருச்சு. அந்த வாய்ப்பு, அதை கத்துக் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள், அதை அரசாங்கமும் எந்த தடையும் செய்யறது இல்லை, நல்வழிப்படுத்துறதுக்கும் வழி இல்லை. அப்ப வேற வழி இல்லை. பெற்றோர்கள் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை செஞ்சுதான் ஆகணும்.
என்னுடைய மகளுக்கு நான் சில கஷ்டங்களோடு நான் சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றேன்னா வேற வழி இல்லை. அந்த கஷ்டத்தோட அந்த மகளுக்கு இந்த தாய்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, புரியுதா நான் சொல்றது? இந்த பெற்றோர்கள் இந்த மகள்களுக்கு அந்த தாய்கள் மனத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டு, ஐயோ பெண்ணை இப்படி அடிமைப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லி கவலை இல்லை, ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அவங்க கண்ட நேரத்துக்கு நீ போயிட்டு இருப்பியா, தேவை கிடையாது, எதுக்கு உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு, சரி வா நானும் வரேன், என்ன ஆயிரும், முடிஞ்சு போச்சு, நானும் வரேம்மா, என்ன இப்ப சரி இன்னும் உன் ஃப்ரெண்டோட வீட்டு கல்யாணம் தானே, நானும் வரேன், நானும் சாப்பிட்டு வரேன், நீ மட்டும் ஏன் சாப்பிட்டு போற, வரேன் நானும் கூட. இல்ல அவங்க அப்பாவுக்கு பேச சொல்லு, அவங்க அம்மாவை பேச சொல்லு, முடிஞ்சு போச்சுல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாவே இருந்தாலும் அவ்வளோ வருத்தமாவே இருந்தாலும் வேற வழி இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கிறேன் நான். புரியுதுங்களா? உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பையனுக்கு கிடைக்கிற சுதந்திரம் பெண்ணுக்கு கிடைக்கலையே, பிள்ளைக்கு கிடைக்கலையே கஷ்டமெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், ஆண் பிள்ளையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, பெண் பிள்ளையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பயலுக்கு இருக்காங்கல்ல, அவங்களும் தானே வீட்டுக்கு வரல, தேடல, அவங்க வீட்டுல ஏன் தேடல, அவங்களும் சின்ன பசங்க தான், அவங்க வீட்டுல இருந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அவன் டெய்லி அதே இடத்துல அட்டியை போட்டு இருப்பானுங்க போல. அப்ப என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த அந்த பசங்களையும் கரெக்டா வளர்த்துருக்கணும். இப்ப இங்க பிரச்சனை என்ன, எந்த குழந்தையாவது பிறக்கும்போது காம கொடூர குழந்தைன்னு பிறக்குதா? இந்த குழந்தை வந்து கிரிமினல் குழந்தைங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லா குழந்தைகளும் பிறக்கும்பொழுது நல்ல குழந்தைங்க தான். ஆனா அவங்கள நீங்க வளர்க்குறீங்க பாருங்க, அந்த இடத்துலதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. எதையும் சொல்லி கொடுக்காம நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தை தறிகட்டுத்தான் போகும். இன்னொன்னு, குடும்ப பெருமை, குடும்ப வாழ்வியல், ஒழுக்க வாழ்வியல், இதெல்லாத்தையும் சொல்லி வளர்க்கணும் குழந்தைகளுக்கு. இதுல கைதானவன்ல ஒரு முஸ்லீம் பையன் இருந்தான், அவன்கிட்ட இஸ்லாத்தை யாரும் சொல்லி கொடுக்கல. புரியுதுங்களா? திருமணத்திற்கு முன்பு எந்தவித பெண்ணையும் தீண்டுதலோ பார்ப்பதோ பாவ செயல், அல்லாஹ்வுடைய இடத்துல உனக்கு மதிப்பில்லைங்கிறது அவங்களோட மார்க்கம் சொல்றது. அவனுக்கு தாடி வளர்க்கணும்னு கத்து கொடுத்துருக்கானுங்க, அவனுக்கு மீசை எடுக்கணும்னு கத்து கொடுத்துருக்கானுங்க. ஆனா இஸ்லாம் உண்மையாவே என்ன சொல்லுதுன்னு கத்து கொடுக்கல. புரியுதுங்களா சொல்றது? தாடி வச்சு மீசையை வலிச்சு குள்ளாக மாட்டினா அவன் முஸ்லீம் நம்பிக்கிட்டு இருக்கான், அவனும் அதுல இன்வால்வ் ஆகி மாட்டான். அப்ப இதுதான் புரிஞ்சுக்கணும், எது சொல்லி கொடுக்கணுமோ அதை முதல்ல சொல்லி கொடுங்கடா, எதை தேவையில்லையோ அதை விட்டுருங்க. இந்த வெளி தோற்றத்துக்கு அதெல்லாம் கத்து கொடுத்துடுறது எப்படி? இப்ப அந்த பசங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இதா பண்ணணும், என்ன மாதிரி பைக் ஓட்டணும் எல்லாம் தெரியும். ஆனா எப்படி வாழணும்னு தெரியல, எது சரின்னு தெரியல. இப்ப நம்ம பண்றது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம்னு தெரியல. இது இந்த பெண் குழந்தைங்க வளர்ந்து பெருசாயிட்டாங்கன்னா இது சரின்னு ஆயிராது. அதையும் நான் சொல்றேன், அதுவும் தவறு, அதையுமே தவறாகத்தான் ஒரு அரசாங்கம் கண்டிக்கணும். ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்க, தனி மனித சுதந்திரம்ங்கிற பேர்ல தவறான வாழ்வியலுக்கு அதை பொறுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு சூழலும் மாறும், தனி மனித சுதந்திரம்ங்கிறது மாற்றத்துக்குரியது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, தனி மனித சுதந்திரம்ங்கிற கேட்டகரிக்குள்ள எப்படி வேணாலும் வாழலாம், அஃபேர்ஸ் கூட இன்னைக்கு லீகல் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரு மனைவி வேற ஒருத்தனோட போய் படுக்கையை பகிர்ந்துட்டாலோ, ஒரு கணவன் வேற ஒரு பெண்ணோட படுக்கையை பகிர்ந்தாலும் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம்னு தான் சொல்ல முடியும், அவங்க தண்டனைக்குரிய குற்றம் இல்லை. என்னது இது, என்ன சட்டத்தை இப்படியே மாத்திக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப நான் சொல்லுங்க, நமது முன்னோர்கள் நமக்கு முன்னேற்றியர்களாக இருந்தவர்கள்லாம் முட்டாள்கள், நாங்களெல்லாம் அறிவாளிகள், அதனால இந்த சட்டத்தை மாத்திரம்னு சொல்லுங்க. அன்னைக்கு தப்பு இன்னைக்கு சரின்னா இது எப்படி? அது எப்படி? காலத்துக்கு காலம் சரி தப்பு மாறுதா உலகத்துல? சமரசம் செய்றீங்க, காலத்துக்கு காலம் நீங்கள் சமரசம் செய்து கொண்டு போகிறீர்கள் உங்களோட ஒழுக்கவியல் பண்புகள்ல. இப்ப இதுக்கு சமரசம், அதுக்கப்புறம் சமரசம், இது தனிப்பட்ட உணர்வு, அது தனிப்பட்ட உணர்வுன்னு நீங்க உங்களோட சமரசத்தோட அளவுகளை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் சமரசமாய் கிடக்கு. இன்னொரு சட்டம் வரும், குழந்தைங்க அவங்க விருப்பத்தோட பண்ணா தப்பு இல்லைன்னு நாளைக்கு சொல்லுவான். ஏன்னா இதுல பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்க விருப்பத்தோட தானே பண்றாங்க, தப்பு இல்லைன்னு நாளைக்கு ஒரு சட்டம் மாறும். அப்ப அது நியாயமாயிருமா? இல்ல இப்பவே சைல்ட் போர்னோகிராஃபியை வச்சிருந்தா தப்புல அது ஒரு தீர்ப்பு மாதிரி வந்தது, என்ன சொல்றேன்னு தெரியல. அதாங்க சைல்ட் போர்னோகிராஃபி, பொசஷன் ஆஃப் சைல்ட் போர்னோகிராஃபி இன்னைக்கு மிஸ்டேக், தப்பு. அதை எடுத்தாலும் தப்பு, அதுல நடிச்சாலும் தப்பு, இதெல்லாமே தப்பா குற்றமாக இருக்கு. நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு ஏஐல சரி ஓகே, இது இன்னைக்கு குழந்தைகள் அதுல இன்வால்வ் ஆகுறாங்க, அதனால அது தப்பா இருக்கு, கரெக்டா? இப்ப நாளைக்கு ஏஐல என்ன பண்ணுவீங்க? இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐல குழந்தைய இது பண்ற மாதிரி வச்சு ஒரு பான் வந்துச்சுன்னா அது எப்படி சொல்லுவீங்க? அங்க எந்த குழந்தையும் அங்க பாதிக்கப்படல, யாரும் அந்த குழந்தைகள் துன்புறுத்தல. இஸ் இட் கரெக்ட்? நோ. அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நியாயம் மாறும்.
நியாயத்தை பாருங்க, சட்டத்தை வந்து நியாயத்திற்காக சட்டங்கள் எழுதுங்க. மாறும், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதை வந்து தனி மனித சுதந்திரம் அது இதுன்னு சொல்லி போறது ரொம்ப தப்பு. காலத்துக்கு காலம் நியாயங்கள் மாறுவதில்லை. சட்டங்களை மாத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நியாயம் என்பது உங்களுக்கு தெரியும், உங்க மனசுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது. அதை மாத்திக்காதீங்கிறேன் நான். இந்த விஷயத்திலும் நியாயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த குழந்தைகளோட லைஃப் ஸ்பாயில்டு, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த குழந்தைகளோட லைஃபை. அவங்க இப்போ யோசிங்களேன், ஒரு மனித வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி போன அந்த குழந்தைகளுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 16-15 மேபி. ஒரு மனிதனுடைய ஏஜ் ஒரு ஆவரேஜா நான் ஒரு 80ன்னு சொல்றேன். ஒரு ஆவரேஜா ஒரு 80 வயசு. நீ எத்தனை ஆண்டுகள் அவங்க வாழணும்? ஆனா இத்தனை ஆண்டு கால வாழ்க்கைய அவங்க இந்த வயசுலயே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இனியும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த அந்த பெண் குழந்தைங்க என்ன மாதிரி ட்ராமடைஸ் ஆனாங்கன்னு தெரியாது. இதுல பாதிக்கப்பட்ட ஆண்கள் அவங்க என்ன மாதிரியான சமூகத்துல அவங்க அரெஸ்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தண்டனை இருக்கும். அந்த தண்டனை முடிஞ்சு அவங்க சமூகத்துக்கு வருவாங்க. கையில காசு இருக்காது, ஏன்னா வேலை கிடைக்காது, வேலையும் யாரும் கொடுக்க போறது இல்ல. திருப்பி எதை நோக்கி தள்ளும் அவங்களோட? அவன் என்ன மாதிரி வாழ்க்கையை தள்ளும்? அங்க போறதுல அங்க இருக்கக்கூடிய சேர்க்கை வந்து எனக்கு தவறான சேர்க்கை, ரீஹாபிலிட்டேஷன் இருக்காது. அவன் என்ன ஆக போறான்? அவன் அதான் சொல்றேன், அவன் நாசமா போறது உங்களுக்கு கவலை இல்லை, நான் கவலைப்படுகிறேன். அந்த பெண்களோட வாழ்க்கையை நாசமா போறது எண்ணி நான் கவலைப்படுகிறேன். அதனாலதான் நான் அட்வைஸ் பண்றேன், யாரும் அந்த பாதிக்கு போயிடாதன்னு நான் அட்வைஸ் பண்றதுக்கான காரணம். அட்லீஸ்ட் ஏன் ஒருத்தர்லாம் கமெண்ட் பண்றாருங்க, நான் வந்து தப்பான வாழ்க்கையில போயிட்டு இருந்தேன், பாரி என்னோட வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கமெண்ட் பண்றான். அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரீசன் என்ன? என்னுடைய காணொலிகளை பார்த்து இந்த சமூகத்துல தப்பான பாதைக்கு யாராவது ஒருத்தன் போய் அவன் அதுல இருந்து ரிட்டர்ன் ஆகி வந்தா அப்படின்னா எனக்கு அது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வழி நடத்துறது ரொம்ப ஈஸி. நீங்க சொன்ன மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஈஸியா வந்து நீ குடிக்கலாம் தப்பு கிடையாது, நீ தம் அடிக்கலாம் தப்பு கிடையாது, அது விற்கிறது தப்பு கிடையாதுன்னு பேசுறதுலாம் ரொம்ப சுலபம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அசிங்கமான வார்த்தை பேச வைக்கிறது, ஒரு கட்சிக்கு சால்ரா அடிச்சுட்டு பேசுறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா எந்த கட்சியா இருந்தாலும் சொந்த கட்சியாவே இருந்தாலும் தப்புனா தப்புன்னு பேசுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு நியாயம் வேணும், ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மையும் நியாயமும் அது ஒரு வரம். அந்த வரம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு குணமா நான் கருதுறேன். அதன் அடிப்படையில நான் முடிந்த வரைக்கும் அதை செய்து கொண்டு இருப்பேன். நான் பாரியோட ஸ்டாண்டை விட நான் என் ஸ்டாண்ட் கரெக்ட்னு காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அந்த மாதிரியான நோக்கத்துல எல்லாம் இந்த கிராஸ் உள்ள வராதிங்க. நான் தான் சொல்றேன், நான் எப்பவுமே டிபேட்டுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கேன், ஓப்பனா தான் இருக்கேன். இந்த மாதிரி இந்த சமூகத்தை தப்பா மிஸ்லீட் பண்ணா யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பேன். என்னோட அட்வைஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பெண்களும் இந்த குழந்தை ஆண்களும் இவங்க பண்ண விஷயம் என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காம சிந்தனையில போயிட்டானுங்க. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அசால்ட்னஸ். நம்ம பிள்ளைங்க சொல்றது, நம்ம பிள்ளைங்க அசால்ட்னஸ். அது நம்பிக்கைலாம் நான் சொல்ல மாட்டேன், அசால்ட்னஸ். இது நம்பிக்கை வேற, இது வேற. அந்த கல்யாணத்துக்கு நீங்க அனுப்புறீங்களே சின்ன பிள்ளைங்க, அங்க இருக்கிறவன் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கல்யாணத்துல என்னென்ன சூழல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அனுப்புறீங்க? எந்த நம்பிக்கையில அனுப்புறீங்க நீங்க பிள்ளைகளை? இப்ப கேட்பீங்க, பிள்ளைகளை முடக்கி போடுற மாதிரி. அவங்களாக ஒரு சரியாக நடந்து கொள்கிறார்கள்ங்கிற அந்த உணர்வு வரும் வரை அவர்களை நீங்கள் பொத்தி பாதுகாப்பது தேவை. அதுவும் ஆண் பசங்களை விட ஒரு படி மேல பெண்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. எந்த ஆண் பசங்க கிட்டையும் கண்டினியூஸா பெண்கள் வந்து நம்ம அவுட்டிங் பண்ணலாமா, நம்ம டேட்டிங் பண்ணலாமா, நம்ம காஃபி சாப்பிடலாமான்னு கேட்பாங்களா? ஆனா இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்குது? குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு உங்ககிட்ட ஒரு 4 பசங்க 5 பசங்க அறிமுகமாகிட்டே இருப்பாங்க. எதுக்கு? டேட் பண்ணலாமா, காஃபி சாப்பிடலாமா, என் கூட படத்துக்கு வரியா, வெளியில போலாமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, சில் பண்ணலாமா, கேட்டுக்கிட்டே இருக்கானுங்களா இல்லையா? பெண்களை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப அவங்களோட மனது, அவங்களுடைய சிந்தனை என்பது ரொம்ப பியூரா இருக்கணும். அப்பதான் அவங்களை பாதுகாத்துக்க முடியும். அப்ப ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாமா நான் சொல்லல. ஆண்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப இவங்களை வந்து நீங்க மாத்தணும், என்ன பண்ண முடியும்? அவனுக்கு புரிய வைக்கணும், தம்பி நீ எப்படி நீ இந்த பல பெண்களோட சுத்தணும்னு ஆசைப்படுறிய, அதே போல உன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய பொண்ணுக்கும் உன் வீட்டுல இருக்கக்கூடிய தங்கச்சிக்கும் உங்க அம்மாவையும் பல பேர் அப்படிதாண்டா அப்ரோச் பண்றான்னு புரிய வைங்க. புரிய வைக்க எத்தனை நிமிஷம் ஆயிரும்? எத்தனை பசங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது என் மனைவி பல பேரோட போயிட்டு வந்தவள், இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்றான். அதெல்லாம் பண்றானுங்க. இப்போ பண்றது இல்லைங்க, இல்ல அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நார்மலைஸ் பண்றதுக்கு இவங்க மணக்குறாங்க. இந்த படத்துல காட்டுறது, இந்த மாதிரி காட்டுறது, இந்த முதலமைச்சர் அது என்ன படம், காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம். அந்த காதலிக்க நேரமில்லைங்கிற படத்துல எவனோ பெத்த பிள்ளைக்கு வந்து ஒரு இனிஷியல் போடுற மாதிரி இந்த மாதிரி படத்துல காமிச்சு நீங்க வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா
எந்த ஒரு ஆண்மகனும் இதை ஏற்க போறது இல்லை. முடிந்த வரைக்கும் அவன் வந்து ஒரு தப்பான வாழ்வில் இருக்க பொண்ணையே கல்யாணம் பண்றதுக்கு அவன் மனசு இறங்கி வந்தான் கூட அவன் வந்து அதை வெளிப்படுத்திக்க மாட்டான், அதை பெருமையா அவன் கருத மாட்டான். இதுதான் உண்மை. ஒரு கணவன் தன் மனைவியை பெருமையா கருதலை அப்படின்னா அந்த இல்லற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா? இதுதான் நான் பெண்கள்கிட்ட கேட்கிறேன். உங்க கணவன் நமக்கு கிடைத்த மனைவி பெருமைக்குரியவள்னு அவன் நம்பல அப்படின்னா அது ரொம்ப கேவலமான வாழ்க்கை. இது இல்லற வாழ்க்கை சரியா இருக்காது. கணவன்களுக்கு பெண்கள் மீது அவங்க மனைவிகள் மீது நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கைக்குரியவளாக அவள் இருக்கணும். அந்த நம்பிக்கையை வச்சு அவன் இருக்கிறான் அப்படின்னா அப்பதான் அவனுக்கு உண்மையான அன்பு வரும். அப்பதான் அவனுக்கு உண்மையான அந்த ஒரு அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மீதோ எதிர்காலத்தை மீதோ சிந்தனை வரும். அவன் அந்த பெண்களை நம்பல அப்படின்னா, இல்ல அந்த பெண்களை அவன் பெருமையா கருதல அப்படின்னா அந்த பெண்களோட வாழ்க்கை ரொம்ப தப்பான வாழ்க்கையா போயிடும். ஸோ இதுதான் இப்படிதான் இருக்குது ரியாலிட்டி. ஸோ இதை உணர்ந்து கொள்ளுங்கள்ங்கிறேன் நான். இங்க பாதுகாப்பு தேவை. இன்னொன்னு, சொசைட்டி வந்து ரொம்ப கரப்டா இருக்குங்கிற விஷயத்துல ஒரு சிம்பிளா சொல்றேன், என் கூட வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சில பேர். இங்க உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் திருடங்கிறதுக்கு தாங்க வீட்டை பூட்டி வைக்கிறீங்களா? உங்க வீட்டை நீங்க பூட்டி வைக்கிறதுங்கிறது வந்து அடுத்தவங்க திருடங்கிறது காட்டுறது கிடையாது. புரியுதா நான் சொல்றது? எதுக்கு பூட்டுறீங்க வீட்டை? பாதுகாப்பு. அப்ப உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் கெட்டவனா? இல்லங்க, உங்களை சுத்தி இருக்கவங்கலாம் அதுதாங்க நான் சொல்றேன், தவிர்க்கிறேன். அப்ப நம்ம கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக தானே வீட்டை பூட்டுறீங்க. நான் வீட்டை பூட்டுங்கன்னு சொல்றது வந்து அக்யூசிங் கிடையாது. வீட்டை பூட்டுங்கிறது நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு அர்த்தம். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றது ஊர்ல எல்லாருமே காம கொடூரர்கள் அப்படிங்கிற பொருள் கிடையாது. மாறாக இட்ஸ் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி. என்கிட்ட வாதம் பண்ணும்போது அதான் சொன்னேன், தாராளமா உங்க வீட்டை பூட்டாதீங்கன்னு. நான் ஒருத்தங்க என்கிட்ட வாதம் பண்ணாங்க வாட்ஸ்அப்ல. அவங்க நான் சொன்னேன், நீங்க உங்க வீட்டையே பூட்ட தேவையில்லை, விட்டுருங்க. உங்க வீட்டை சுத்தி இருக்கவங்களா நல்லவங்கன்னு நீங்க வீட்டை அப்படியே இருந்துக்கோங்களேன். இருந்துட முடியுமா? இல்ல வீட்டை பூட்டுறதுனால எல்லாருமே கெட்டவன் நீங்க சொல்ல வரீங்களா? நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க வீட்டை பூட்டுறீங்க. அதே தான் நானும் சொல்றேன். உங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு இந்த ஒழுக்கம் என்ற பூட்டை கற்றுக் கொடுங்கள். இவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒழுக்கம் என்பது ஒரு பூட்டு போன்றது. நீங்க எப்படி வீட்டை லாக் பண்ணி பாதுகாக்கிறீங்களோ அதே போல அந்த ஒழுக்கம்ங்கிற சிந்தனையை குழந்தைகளுக்கு சொல்லி பாதுகாங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த சிந்தனை இல்லை அப்படின்னா வேற வழியில அந்த சிந்தனை நம்ம அந்த குழந்தைகளுக்குள்ள புகுத்தணும். இட்ஸ் மேண்டேட்ரி. அதை தான் நான் இங்க சொல்ல வரேன். அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். அது புரியல அப்படின்னா வேற வழி இல்லை, புரியுற வரைக்கும் அதை பழக்கப்படுத்தணும். அப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் தீரணும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. கண்டினியூவா பண்றீங்கல்ல. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ஒரு குழந்தைய போய் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, அதுக்கு படிப்பு வரல, படிக்க பிடிக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியில போயிட்டுருவீங்களா? மாற என்ன பண்றீங்க? திருப்பி சொல்லி கொடுக்குறீங்க. அப்பவும் வர மாட்டேன் அப்படின்னு இல்லை. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் வேற வழியில, இந்த வழியில புரியல, வேற வழியில அதுக்கு மேல 2 தட்டி சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா? அதை ஒழுக்கத்துக்கு சொல்லி கொடுங்கிற நான். இதான் நான் சொல்றேன். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கண்டிக்கிறது போறது இதெல்லாம் வந்து உங்களை மூளை செலவு பண்ணிட்டாங்க. நியூ ஏஜ் பேரண்டிங்கிற பேர்ல குழந்தைய அடிக்கக்கூடாதான், குழந்தைய திட்டக்கூடாதான், அப்படியே பாசிட்டிவ் பேரண்டிங் இந்த மாதிரி தப்பு பண்ணி அவங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் பேரண்டிங்களோட குழந்தைகள் எல்லாம் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுது? அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன பேச்சு இது? அப்பா அம்மாவே மதிக்காம தான் பேசிக்குதுங்க, நடந்துக்குதுங்க, வாப்போன்னு பேசுது. பெரியவங்களை எல்லாம் நிறைய நான் பார்த்திருக்கேங்க. குழந்தைகளுக்கு பெரியவங்களை மரியாதையா பேசுறதுக்கு கத்துக் கொடுக்கறதுல இன்னைக்கு இருக்க பெற்றோர்கள். கவுண்டமணி ஒரு படத்துல அப்பாவா இருப்பாரு, தன்னோட மகனை அப்படி நிறுத்தி வச்சு ஒரு கண்டிச்சு வளர்ப்பாரு. இன்னைக்கு அந்த மாதிரியான காமெடிகளையும் பார்க்க முடியுதுல்ல, கண்டிப்பையும் பார்க்க முடியுது. அதாவது ஒரு குழந்தை எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எங்க யாருக்கு மரியாதை கொடுக்கணும், வயசுல மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும், இதெல்லாமே நீங்க கத்துக் கொடுக்கறது இல்லை. என்னத்தடா வளர்ந்துட போறீங்க? அந்த குழந்தை வளர்ந்து என்னடா பண்ணிட போகுது உங்களுக்கு? இன்னைக்கு யாரையும் மதிக்கலைன்னா நாளைக்கு அது என்ன மாதிரி பேசும், எப்படி பழகும் நமக்கு தெரியும்ல. உன்னை மதிக்காது அது. மேபி இன்னைக்கு உனக்கு வந்து மரியாதை கொடுக்கலாம், நாளைக்கு உன்னையும் அது மதிக்காது. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கல அப்படின்னா இன்னைக்கு அந்த 6 குடும்பத்துக்கு என்ன ஆச்சோ, பெண் குடும்பமும் சரி, ஆண் பசங்க குடும்பமும் சரி, அவங்களுக்கு என்ன ஆச்சோ அதே தான் உங்களுக்கும் நடக்கும். நாளைக்கு தடுக்க முடியாது. நீங்க வேணா மூழ்கி ஏதாவது பண்ணலாம், பட் அவங்களுக்கு தெரியும் இனிமேல் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ லைஃபை தொலைச்சிடாதீங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். லைஃபை தொலைச்சிடாதீங்க. சின்ன இந்த தப்பான இதுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு உங்களோட வாழ்க்கைய, ஒரு இளமைய ரொம்ப அசிங்கமான வாழ்க்கையா மாறிடும்.
அசிங்கமான செயல்களில் ஈடுபடாதீங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ யாராவது இந்த கருத்து மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடியில் வந்து உங்களோட காணொலிகள் நீங்கள் எந்த கருத்து சொல்லியிருந்தாலும் அதை குறித்து வேற யாராவது டிபேட் பண்ண வராங்கன்னா கூட அவங்க சேனல் கேமராவையும் எடுத்துட்டு வரட்டும், நம்ம சேனல் கேமராவையும் லைவ்ல கூட போவோம். 2 லைவ்லையும் போகலாம், 2 சேனல்லையும் கூட அந்த வீடியோவை போட்டுக்கலாம். எந்த டாபிக்னாலும் டிபேட்டுக்கு ரெடி அப்படிங்கிறீங்க. சரி, அதை நியாயமா அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து பண்றதுக்கு ரெடி. அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்னதான் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. நன்றி.